வணக்கம். அன்பு நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்று அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரம் என்பது காலபுருஷனுக்கு முதல் வீடாகிய மேஷ வீட்டில் அமையப்பட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் என்பது கேதுனுடைய சாராம்சம் பெற்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் மிகவும் விவேகியாக இருப்பார்கள், அறிவு சாதுர்யம் பெற்றவர்களாக இருப்பார்கள். பொருளாதாரம் சம்பாதித்தாலும் மற்றவர்களுக்காக உழைப்பதே மேலாக இருக்கும். இவர் தனக்கென்று பொருள்கள் ஈட்டுவதில் மிகவும் சிரமமான ஒரு விடயத்தை அனுபவிப்பார்கள். எதையும் சிந்தித்து செயல்படுவார்கள். அவசரப்பட்டு எதையும் பேச மாட்டார்கள். இவர்கள் வெளிப்பயணங்கள் சென்று பொருளாதாரங்கள் சம்பாதிப்பதில் வல்லமையுடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வாழ்கின்ற வீடு என்பது தென்மேற்கு திசையாக அதிகபட்சமாக இருக்கும். எட்டி மரம் என்று ஒரு கன்று இருக்கிறது. இன்று நர்சரியில் பார்த்தால் எல்லா விதமான கன்றுகளும் கிடைக்கும். அதில் எட்டிக்கன்று ஒன்று வாங்கி வந்து தன்னுடைய வீட்டில் தோட்டத்தில் வைத்து பராமரித்து முடிந்தவரை காலை எழுந்தவுடன் அந்த மரத்தின் முன் சென்று அந்த மரத்திடம் தன்னுடைய குறையை சொல்லி ஒரு பத்தியை ஏற்றி வைத்து வழிபட தாங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி அடைந்து எல்லா விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. மேலும் ஏழரை நாட்டு சனி, இந்த ஏழரை நாட்டு சனி என்பது சிரசு, கண், இந்த இரண்டு இடத்திலும் இருந்து முகத்துக்கு வந்து விட்டார். இந்த சனியால் இனி உங்களுடைய வாழ்வியலில் எல்லா விதமான சௌபாக்கியங்களும் பொருந்தி பொருளாதாரங்கள் மேன்மை பெற்று வெளிப்பயணங்களின் மூலமாக வருமானங்களை ஈட்டி தொழில் மூலமாக அபிவிருத்தி அடைந்து பொருள்கள் சம்பாதித்து மேலான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான நேரகாலம் வந்துவிட்டது. வாழ்க்கை வாழப்போகின்றீர்கள். கவலையை விட்டொழியுங்கள். எல்லா சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நேயர்களே, வணக்கம்.